திருப்பத்தூரில் திறந்து கிடக்கும் வீடுகளுக்குள் புகுந்து திருடிய பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்த திருடன் கைது செய்யப்பட்டுள்ளார். பெயர் முகவரி இல்லாத திருடனை சிறையில் கிடைத்த தகவலை வைத்து போலீசார் பிடித்தது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி, ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 மாதங்களில் அடிக்கடி திருடு போவதாக காவல் நிலையங்களில் தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன. திறந்திருக்கும் வீடுகளில் மட்டுமே கொள்ளை போனதால் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. திருப்பத்தூர் போலீசார் நடத்திய விசாரணையில் தர்மபுரி, திருச்சி பகுதிகளில் திறந்த வீட்டில் கொள்ளையடிக்கும் நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட விவரம் தெரியவந்தது. அந்த நபர் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் திருச்சியை சேர்ந்த சங்கர் என்பதும் சிறையிலிருந்து சமீபத்தில் விடுதலையானதும் தெரிந்தது. இந்நிலையில் திருப்பத்தூர் நகர பகுதியில் வீட்டிற்குள் புகுந்த ஒரு நபரை போலீசார் பிடித்து விசாரிக்க அவர்தான் சங்கர் என்பது தெரிய வந்தது. சங்கரை பிடித்து நடத்திய விசாரணையில் பல ருசிகர தகவல்களை அவர் போலீசில் தெரிவித்திருக்கிறார். சங்கருக்கு ஆதார் கார்டு, நிரந்தர முகவரி என எதுவும் இல்லாததால் அவரை தேடி கண்டுபிடிப்பதே போலீசாருக்கு கடினமாக இருந்துள்ளது. இதோடு இல்லாமல் ஒவ்வொரு ஊரில் கைது செய்யப்படும் போதும் வேறு வேறு பெயர்களை சொல்லி போலீசையும் ஏமாற்றியிருக்கிறார். நீண்ட நாட்களுக்கு பின்னரே அவரது உண்மையான பெயர் சங்கர் என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். சிறு வயதிலேயே பெற்றோர் இறந்த நிலையில் திருச்சியில் தாய்மாமன் வீட்டில் சங்கர் வசித்து வந்துள்ளார். அவரும் இறந்த பின்னர் அவரது மகனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு நாடோடியாக பல்வேறு பகுதிக்கு சென்று திறந்திருக்கும் வீடுகளை குறிவைத்து திருடியுள்ளார் சங்கர். அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து விடுதிகளுக்கு சென்று தங்கி பெண்களிடம் உல்லாசமாக இருந்திருக்கிறார். பணம் தீர்ந்து போன பிறகு மீண்டும் வீடுகளில் திருடுவதை சங்கர் வாடிக்கையாக வைத்துள்ளார். திருடி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த சங்கரை போலீசார் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர்.